ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் என்ஆர்எம் கார் ஷோரூம்லேருந்து பேசுகிறேன். நம்ம என்ஆர்எம் கார் ஷோரூமில் எங்கே இருக்குன்னா தென்னூர் மகாத்மா காந்தி கண் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யூஸ்டு கார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வாங்குறவங்க வாங்க வரலாம், விற்கிறவங்க விற்க வரலாம். இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு அடுத்த வண்டி எடுக்கிறவங்க இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம கொடுத்து கொடுக்குறோம். இந்த மந்தோட வியூக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற வண்டியெல்லாம் ஒரு வியூ பாருங்கள். எல்லாமே எனக்கு கொஞ்சம் கலராக வந்திருக்கு. கார்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு காரை இப்போ ஒரு சின்ன டீட்டெயிலோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காம்பேக்டான காரு, Hyundai Eon 2013 மாடல். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறோம். இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள். லோ பட்ஜெட்டில் லோன் ஃபெசிலிட்டிஸோட எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை மூவ் பண்ணுங்கள். பக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது, பேசிக்கலாம். அடுத்தது ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்க கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காரு. அதில் இது வந்து ஆட்டோமேட்டிக் காரு 2017 செலிரியோ, திருச்சி நம்பர், பக்கா பெட்ரோலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 கேட்குறாங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். நேரில் வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேனா நம்ம வந்து பேசிக்கலாம். லோன்னா லோன் சைடு மூவ் பண்ணிக்கலாம், கேஷ்னா கேஷ் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 சீட்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென் எஸ்டிலோ மாருதி. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறோம். ஜஸ்ட் நெகோஷியபிள் தான். இதனோட மாடல் 2010 மாடல், பியூர் பெட்ரோலு. லோ பட்ஜெட்டில் மூவ் பண்ணுறவங்க, ₹2 பட்ஜெட்டில் வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக மூவ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 சீட். பார்த்துட்டு இருக்கிறது லோ பட்ஜெட்டில் அடுத்து சாண்ட்ரோ 2009 மாடல், திருச்சி நம்பர், பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு காரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறோம். நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எல்பிஜி அட்டாச்சோட இருக்குது. கம்பெனி டேக் என்டாஸ்மெண்ட். ப்ரைஸ் 2,500 கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். 5 சீட்டர் கார். இதுக்கு மேலே வண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்க்கலாம். 2011 மாடல் ஜென் எஸ்டிலோ, திருச்சி நம்பர், ஒரே ஓனர், VXI. இதிலே பவர் ஸ்டாரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். இதுவுமே சர்வீஸ் ரெக்கார்டு. இதில் பேட்ரி, டயர் எல்லாமே புதுசு. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 கேட்குறோம். நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 சீட்டர். பாருங்கள், இந்த வண்டி வந்துட்டு 2010 மாடல் Hyundai ஸ்போர்ட்ஸ் i10. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறோம். 85 கிலோமீட்டர் போயிருக்கு. ப்ராப்பராக சர்வீஸ் ரெக்கார்டு, பக்கா கண்டிஷனில் இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், பேசிக்கலாம். பியூர் பெட்ரோலு, 5 சீட்டர் கார். அடுத்தது லோ பட்ஜெட்டில் நம்ம வந்துட்டு லோன் எடுக்கிறவங்களுக்கு இந்த காரு 2015 மாடல் ரெனால்டு குவிட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்குறோம். நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். லோ பட்ஜெட்டில் நம்ம ₹1 கொடுத்துட்டு ₹50 கொடுத்துட்டு லோன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மஹேந்திரா ரெனால்டு லோகன். லோ பட்ஜெட்டில் டீசல் கார் பார்க்குறவங்க இந்த காரை மூவ் பண்ணலாம். ஷெடான் டைப்பு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 to 20 வரைக்கும் கிடைக்கும். ப்ரைஸ் வந்துட்டு 1,75,000 ரேஞ்ச் கேட்குறோம். நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். 2010 மாடல். இதில் பவர் ஸ்டாரிங், பவர் விண்டோ எல்லாமே இருக்குது. அடுத்தது Hyundai Eon. லோ பட்ஜெட்டில் லோனோட வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை மூவ் பண்ணலாம். 2012 மாடல், ஒரே ஓனர், ஸ்ரீரங்க நம்பர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். லோ பட்ஜெட்டில் டீசல் கார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்குறவங்க இதை பார்க்கலாம். 2012 மாடல் வெரிட்டோ, மஹேந்திரா வெரிட்டோ டீசல். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்குறோம். நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வேகனார் VXI 2013 மாடல். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 கேட்குறோம். நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். கிலோமீட்டர் வந்துட்டு 85,000 போயிருக்கு. பக்கா சர்வீஸில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். நேரில் பாருங்கள், பேசி. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கலில் ஆம்னி இப்போ நிற்கிது. இது வந்து மாடல் 2012 மாடல், பியூர் திருச்சி நம்பர், செகண்ட் ஓனர், எல்பிஜி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. இதனோட ஸ்பெஷல் என்னென்னா சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த ஆம்னி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னா Volkswagen Amio கம்ஃபோர்ட் லைன் மாடல் 2018 பெட்ரோல் காரு, தஞ்சாவூர் நம்பர், ஒரே ஓனர், பக்கா சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள். இது ஷெடான் டைப் காரு. 4 டயர்ஸுமே புதுசு. ரெண்டாவது அலாய் வீலு. உள்ளே வந்து இன்டீரியர் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு 490, ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். பார்த்துட்டு இருக்கிறது Honda Amaze 2019 மாடல், திருச்சி நம்பர், ஒரே ஓனர், பியூர் பெட்ரோல். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500 ரேஞ்ச் கேட்குறாங்க. 6,25,000 கேட்குறாங்க. இதுக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, பெட்ரோலு. 6,25,000 கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், பேசிக்கலாம். Volkswagen Vento. இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011-12 ரெஜிஸ்ட்ரேஷன், டீசல் காரு, ஹைலைனு, திருச்சி நம்பர், செகண்ட் ஓனர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 ரேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. பார்ட்டிகிட்டே இருக்குது. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டு பேசிக்கலாம். பெலினோ அல்ஃபா டாப் மாடல், பெரம்பலூர் நம்பர், செகண்ட் ஓனர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6
6,50,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு 65,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. கம்பெனியில் தான் சர்வீஸ் எல்லாமே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்க, டயர் நாலுமே புதுசு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குறாங்க. பாருங்கள், பேசிக்கலாம், லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு மாடல் வந்துட்டு ZDI டீசல் காரு, மாடல் 2013, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம். இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள். பாருங்கள், ஒரு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபெசிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷிஃப்ட் டிசையர் 2015-16 ரெஜிஸ்ட்ரேஷன் VDI டீசல் காரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 ரேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். அது Hyundai Verna 2008-2009 ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கா பெட்ரோல் காரு. இதனோட ப்ரைஸ் வந்துட்டு 2,50,000 எதிர்பார்க்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டு பேசி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது BMW 2007 மாடல், செகண்ட் ஓனர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs கேட்குறாங்க. பியூர் பெட்ரோலு. நிறைய பேர் வந்துட்டு இந்த வண்டியை விரும்பி பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன். நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். 7 lakhs எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கியா காரன்ஸ் 7 சீட்டர் காரு, டீசல் 2022 மாடல், திருச்சி நம்பர். அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஷிஃப்ட் டிசையர் VXI 2015 மாடல், பெட்ரோல் கார்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கேட்குறாங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள். நேரில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டு பேசிக்கலாம். ஹோண்டா அமேஸ் டீசல் காரு 2017 மாடல். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். எஸ் டைப்பு. மாருதி எஸ் கிராஸ் டெல்டா டைப்பு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,50,000 கேட்குறாங்க. 2019 சிங்கிள் ஓனர், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. டீசல் காரு. இது SUV டைப்பில் வருது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்ச் பண்ணி. லான்ச் 2017 மாடல், செகண்ட் ஓனர், திருச்சி நம்பர், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி தான். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இதுமே வந்து உங்களுக்கு 7 சீட்டர் டீசல் கார். மஹேந்திரா மொரோசோ M2 டீசல் காரு, இது 7 சீட்டர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். 60,000 கிலோமீட்டர் போயிருக்கு. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி பக்காவாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். 7 சீட்டர் டீசல் காரு, விலை 10 ரூபா கேட்குறாங்க. சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம், லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மஹேந்திரா வெரிட்டோ டீசல் காரு 2013 சிங்கிள் ஓனர், ஃபுல் ஆப்ஷன் காரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். இது ஷெடான் டைப்பில் 5 சீட்டர் கார் டீசல். அடுத்தது லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் கார் பார்க்குறவங்க இது மூவ் பண்ணலாம். டாடா சுமோ கோல்டு 2012 மாடல், புதுக்கோட்டை நம்பர், ஒரே ஓனர். 4 டயருமே புதுசு. இதில் வந்துட்டு 4 டயர் புதுசு, பேட்ரி புதுசு, பக்கா சர்வீஸ் கண்டிஷனில் இருக்குது. 88,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000, 4,4 லட்சம் கேட்குறோம். நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்கலாம். மோஸ்ட் வாண்டட் காரில் எர்டிகா ஒன்று. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடல் 2018 எர்டிகா ZDI ப்ளஸ் டாப் மாடல். இது ஃபுல் ஆப்ஷன் காரு, டீசல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs வரைக்கும் கேட்குறாங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அலாய் வீலு, பவர் ஸ்டாரிங், அலாய் வீல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு புஷ் ஸ்டார்ட்டு, 6 ஏர் பேக்கு பண்ணி பக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. 11 lakhs கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். 7 சீட்டரில் டீசல் கார். மஹேந்திரா KUV 100, இதனோட மாடல் 2019 மாடல், டீசல் காரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. நேரில் பாருங்கள், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கேட்டுக்கலாம். ஒரே ஓனர், 5+1. இதில் 5+1ன்றதுனால அவர் அர்ஜென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட ஏறி போய்க்கலாம். மாடல் 19 டீசல் காரு. ப்ரைஸ் 5,25,000 கேட்குறாங்க. பேசிக்கலாம். அடுத்து டாடா நெக்ஸான் 2018 மாடல், சிங்கிள் ஓனர், திருச்சி நம்பர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,50,000 ரேஞ்ச் கேட்குறாங்க. இதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸில் பேசிக்கலாம். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, டீசல் கார். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஒரு 75% கார் உங்களுக்கு எல்லாமே காமிச்சாச்சு. இது இல்லாமல் வெளியில் இன்னும் நிறையா காசு நமக்கு இருக்குது. XUV 500, ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட், ஃபியஸ்டா 2-3 வண்டி இருக்குது. லோ பட்ஜெட்டில் டாடா விஸ்டா, அதுக்கப்புறம் ஆல்டோ கார்ஸு, இன்னும் லக்ஸுரியாக போனீங்கன்னா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், இது எல்லாமே கஸ்டமர்கிட்டே இருக்குது. சில வண்டியெல்லாம் நம்ம கஸ்டமர் டேரெக்டாக வீட்லேயே போய் கூட நம்ம முடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நம்பி வாங்க, கண்டிப்பாக நல்ல வண்டியை எடுத்து தரோம். லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தரோம். கேஷ் கொடுக்குறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோஸ் பண்ணி தரோம். மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல்லேருந்து உங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் இருக்குது. லோன் அவைலபிள் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி உங்கள் செபில் செக் பண்ணி சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பேங்க் மூலிமா நம்ம மூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரோன்றது. வண்டி வாங்குறவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம். விற்கிறவங்களா இருந்தால் அவங்களோட வண்டியை பெஸ்ட் ப்ரைஸ்க்கு செல் பண்ணி தரோம். இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு அடுத்த வண்டி எடுக்கிறவங்களா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் வந்துட்டு நம்ம பண்ணி வண்டி எடுத்து கொடுத்துடலாம். இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் 2 வகையாக பிரியுது. கேஷ் டெலிவரி எடுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, லோனில் மூலியமாக எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கேஷ் டெலிவரிக்கு நீங்கள் ஒரு 10,000 அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்போ ஒரு 2 to 3 days டைம் எடுத்துகிட்டு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். லோனுக்கு அதே மாதிரி தான் 10,000 அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்கள் லோன் மூலிமா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கேஷ் டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு டிஓ ஃபெசிலிட்டிஸ், ஹெச்பி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு சர்வீஸ் அமௌண்ட் வாங்கிக்குவோம். இது எல்லாமே எதுக்காக செய்கிறோன்னா, நம்ம வந்துட்டு எங்களோட ஆஃபீஸ் கமிஷன் 2%. அந்த 2%ல் உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கே நிற்கிற வண்டி ஒவ்வொன்றுமே நம்ம ஃபேமிலிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு எப்படி எடுக்கிறோமோ அதை மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்கோம். பர்டிகுலர்லி எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டட் வண்டி. வண்டியில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குமே தவிர மேஜராக எந்த வேலையும் இருக்காது. ஒரு சின்ன விஷயம், ஒரு விண்டோ வேலை செய்யலாம், அந்த மாதிரி இருந்தால் ஓகே. மேஜர் வேலை இருக்குன்றப்போ அந்த வண்டியை நாங்களே இங்கே அட்டெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நேரில் வாங்க, சாட்டிஸ்ஃபைடாக வண்டி எடுத்து தரோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.